வணக்கம். நான் உங்க ஃப்ரெண்ட் ஜெயா ஸ்ரீனிவாசன். வெல்கம் டு வெஜ்ஜீஸ் ரெசிபி. இன்னைக்கு வெஜ்ஜீஸ் ரெசிபி கிச்சன்ல ஹெல்தியான ஒரு டிஃபன் ரெசிபி கோதுமை ரவை கார பிடிக்கொழுக்கட்டை பண்ண போறோம். இது வந்து ஒரு கம்ப்ளீட் மீல் அப்படின்னே சொல்லலாம். இதுல வந்து நம்ம பருப்புகள் சேர்க்கறதுனால நமக்கு நல்ல புரோட்டீன் சேருது. கோதுமை ரவை அப்படிங்கும்போது நமக்கு அதுல ஃபைபர், கார்போஹைட்ரேட் எல்லாமே இருக்கு. ஸ்டீம்டு ஃபுட் அப்படிங்கறதுனால நல்ல ஹெல்தியாவும் இருக்கும். அதே நேரம் நல்ல டேஸ்டா இருக்கும். இதுல நம்ம வெங்காயம், பூண்டு அந்த மாதிரி எதுவுமே சேர்க்க போறது இல்லை அப்படிங்கறதுனால நம்ம விரத நாட்கள்ல கூட நம்ம இதை தாராளமா எடுத்துக்கலாம். ரைஸ் அந்த மாதிரி எதுவும் சேர்க்காததுனால வரக்கூடிய ஏகாதசி கூட நீங்க உபவாசத்துக்கு தாராளமா எடுத்துக்கலாம். நல்ல ஃபில்லிங்காகவும் இருக்கும். ஃபர்ஸ்ட் டைம் சேனலை பாக்குறீங்கன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆல் ஆப்ஷன் கொடுத்துட்டீங்கன்னா நான் போடக்கூடிய எல்லா வீடியோஸும் குவிக்கா வந்து உங்களுக்கு ரீச் ஆகும். வாங்க ஈஸியா இந்த கோதுமை ரவை கார பிடிக்கொழுக்கட்டை எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். 1 கப்பு கோதுமை ரவை எடுத்துட்டு இருக்கேன். வெயிட்ல பாத்தீங்கன்னா 1/4 கிலோ. இதுக்கு 2 டேபிள் ஸ்பூன் துவரம்பருப்பு, 2 டேபிள் ஸ்பூன் கடலைப்பருப்பு. இது ரெண்டையும் நல்லா வாஷ் பண்ணிட்டு ஊற வச்சுக்கணும். ஊற வைக்கும்போது 2 வந்து சாதாரண மிளகாயும் 2 காஷ்மீரி மிளகாயும் நான் சேர்த்துருக்கேன். இது வந்து காம்போட அப்படியே இந்த ஊற வைக்கிற பருப்போட சேர்த்து வச்சிடணும். இப்போ மிளகாயும் நமக்கு நல்லா ஊறிடும், அரைக்கும் போது நல்லா மசிஞ்சிடும். பருப்பு பாருங்க 1 மணி நேரத்தில் நல்லா ஊறிருக்கு. இதுலேயே மிளகாயும் நான் ஊற வச்சுட்டேன். தண்ணி நல்லா ட்ரெயின் பண்ணிட்டு மிக்ஸி ஜாரில் எடுத்துட்டு இருக்கேன். கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கலாம். தண்ணி எதுவும் சேர்க்காம குறைப்பா நம்ம அரைச்சி எடுத்துப்போம். ஸ்டவ்ல ஒரு பேன் வச்சுட்டு 1 கப்பு கோதுமை ரவையை நம்ம வறுத்துக்கலாம். லேசாக நிறம் மாறி நல்லா வாசனை வரும் இல்லையா, அது வரைக்கும் நம்ம வறுத்துக்கணும். கோதுமை ரவை நல்லா வறுப்பட்டாச்சு. வறுப்பட்டது அப்படின்னா கொஞ்சம் கலர் லைட்டாகி வெள்ளையா மாற ஆரம்பிச்சிடும். நல்ல ஒரு வாசனையும் வருது. ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். இதை ஒரு வேறு பிளேட்டுக்கு நம்ம ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிப்போம். ஸ்டவ்ல ஒரு கடாய் வச்சுட்டு 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கலாம். தேங்காய் எண்ணெய் சேர்த்தோன்னா நல்லா வாசனையாக இருக்கும். எண்ணெய் சூடானதும் 1 டீஸ்பூன் கடுகு சேர்த்துக்கலாம். கடுகு வெடித்ததும் 1 டீஸ்பூன் உளுத்தம்பருப்பு, 1 டீஸ்பூன் கடலைப்பருப்பு சேர்த்துக்கலாம். 1/4 டீஸ்பூன் பெருங்காயம். பருப்பு நல்லா செவந்து வரட்டும். பருப்பு செவந்ததும் 2 பச்சை மிளகாயை பொடியாக கட் பண்ணி சேர்த்துப்போம். 1 இன்ச் இஞ்சியை தோல் சீவிட்டு கிரேட் பண்ணியிருக்கேன். இஞ்சியையும் பச்சை மிளகாயும் நல்லா வதக்கிக்கலாம். கொஞ்சம் கருவேப்பிலையை பொடியாக கட் பண்ணிட்டு சேர்த்துப்போம். நல்ல வாசனைக்காக ஒரு 1/2 டீஸ்பூன் ஜீரகம் சேர்த்துப்போம். இது எல்லாமே கொஞ்சம் நல்லா வதங்கட்டும். நம்ம அரைச்சிருக்கிற இந்த பருப்பையும் நம்ம சேர்த்துக்கலாம். இந்த மாதிரி தண்ணி சேர்க்காம கெட்டியா கொஞ்சம் குறைப்பா நம்ம அரைச்சி எடுத்துக்கணும். இந்த பருப்பு சேர்த்ததுக்கு அப்புறம் இது நல்ல எண்ணெயில வதக்கி விட்டுக்கணும். ஒரு 2 நிமிஷம் வதக்கினா போதும். பருப்பு பாருங்க கொஞ்சம் நல்ல கலர் மாறி வந்திருக்கு. இந்த வதக்கிறதுனால இதுல இருக்கிற பச்சை வாசனை போயிடும். நம்ம 1 கப்பு கோதுமை ரவை எடுத்திருக்கோம் இல்லையா, அதுக்கு வந்து அளந்து 2.5 கப்பு நம்ம தண்ணி சேர்த்துக்கணும். ரூம் டெம்பரேச்சர்ல இருக்கிற சாதாரண தண்ணி தான், நான் சுடு தண்ணி எதுவும் சேர்க்கல. பிடிக்கொழுக்கட்டைக்கு தேவையான உப்பு சேர்த்துக்கலாம். நம்ம ரவை அளந்து எடுத்தோம் இல்லையா, அந்த கப்புல 1/2 கப்பு தேங்காய் துருவல் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுப்போம். இது கொஞ்சம் நல்லா கொதி வரட்டும். தண்ணி கொதிக்க ஆரம்பிச்சாச்சு. நம்ம வறுத்து வச்சிருக்கோம் இல்லையா கோதுமை ரவை, அதை ஒரு கையால சேர்த்துக்கிட்டே நல்லா கலந்து விட்டுக்கலாம். ஸ்டவ் ஃப்ளேமை சிம்ல வச்சுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும். நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. ஒரு மூடியை போட்டு மூடிடலாம். நடுவில் நம்ம கலந்து விட்டுட்டே இருக்கணும். இந்த கோதுமை ரவை இதில் கொஞ்சம் நல்லா வேகட்டும். இப்போ மூடியை திறந்து பார்த்துடலாம். பாருங்க கரெக்டான கன்சிஸ்டன்சில நல்லா வந்திருக்கு. கோதுமை ரவையும் வெந்திருக்கு. கொஞ்சம் கூட அடி பிடிக்காம ஃபர்ஸ்ட் கிளாஸாக வந்திருக்கு பாருங்க. இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம். இது கொஞ்சம் சூடு ஆறட்டும். அதாவது நம்ம கை பொறுக்கிற சூடு வரட்டும். அதுக்கப்புறம் நம்ம பார்க்கலாம். பிடிக்கொழுக்கட்டை வேக வைக்கிறதுக்காக ஸ்டீமர் பிளேட் எடுத்துட்டு இருக்கேன். இதில் நான் வாழை இலை போட்டிருக்கேன். நம்ம வதக்கி வச்ச இந்த கோதுமை ரவையும் கரெக்டாக வந்து நம்ம கை பொறுக்கிற சூட்டுக்கு வந்தாச்சு. ரொம்ப சூடு ஆறிடக்கூடாது. ரொம்ப சூடு ஆறுனா வந்து உதிர ஆரம்பிச்சிடும். இப்போ இதை பிடிக்கொழுக்கட்டையாக நம்ம பிடிச்சிக்கலாம். இந்த மாதிரி ஷேப்லேயும் பிடிச்சிக்கலாம், இல்லைன்னா ரவுண்டாக பால் மாதிரியும் பண்ணிக்கலாம். ஒரே சைஸில் பிடிச்சோம் அப்படின்னா ஒரே மாதிரி ஈக்குவலாக வெந்துடும். இதே மாதிரி நம்ம எல்லாத்தையும் பிடிக்கொழுக்கட்டையாக நம்ம பிடிச்சி எடுத்துக்கலாம். பிடிக்கொழுக்கட்டை எல்லாத்தையும் இந்த மாதிரி பிடிச்சி எடுத்தாச்சு. இட்லி பாத்திரத்தில் தண்ணி கொதிச்சிட்டு இருக்கு பாருங்க. இந்த பிடிக்கொழுக்கட்டையை நம்ம ஸ்டீம் பண்ணி எடுத்துக்கலாம். இது வேகிறதுக்கு 10லேருந்து 12 நிமிஷம் ஆகும். நம்ம வெந்ததுக்கு அப்புறம் பார்க்கலாம். 10 நிமிஷம் ஆயாச்சு. சுற்றி இந்த மாதிரி ஸ்டீம் வந்தாலே வெந்திருக்குன்னு அர்த்தம். மூடி திறந்து பார்த்துடலாம். பர்ஃபெக்டாக வெந்திருக்கு. நம்ம இந்த கலர் பார்த்தாலே தெரியுது. நல்ல ஷைனிங்காக இருக்குது பாருங்க. இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம். இது
கொஞ்சம் சூடு ஆறட்டும், நம்ம அதுக்கப்புறம் எடுத்துக்கலாம். டேஸ்டியான கோதுமை ரவை கார பிடிக்கொழுக்கட்டை சர்விங்க்கு ரெடி. இந்த கோதுமை ரவை பிடிக்கொழுக்கட்டை பாருங்க, நல்லா சாஃப்டா இருக்கும், பஞ்சு மாதிரி இருக்கும் பாருங்க. மெத்து மெத்து மெத்துன்னு இருக்கும், நல்லா டேஸ்டாகவும் இருக்கும். பருப்புகள்லாம் சேர்த்ததுனால நல்லா வாசனையாகவும் இருக்கும். இந்த கோதுமை ரவை கார பிடிக்கொழுக்கட்டை எந்த சட்னி தொட்டு சாப்பிட்டாலும் நல்லா இருக்கும். கொஞ்சம் ஸ்பைசியான சட்னியாக இருந்தால் ரொம்பவே சூப்பராக இருக்கும். இன்னைக்கு வந்து நோ ஆனியன் நோ கார்லிக் தக்காளி சட்னி அரைச்சிருக்கேன். இதோட நம்ம டேஸ்ட் பண்ணி பார்த்துடலாம். ஃபர்ஸ்ட் கிளாஸாக இருக்கு, ரொம்ப டேஸ்டாக இருக்கு. இந்த தோரம்பருப்பு கடலைப்பருப்பு வறுத்து நம்ம வதக்கின அந்த ஃப்ளேவர், தேங்காயோட வாசனை, அந்த ஸ்டீம் பண்ணதுனால கிடைக்கக்கூடிய ஒரு ஃப்ளேவர் எல்லாம் சேர்ந்து ரொம்பவே அருமையாக இருக்கு, நல்லா சாஃப்டாக இருக்கு. இந்த தக்காளி சட்னி தொட்டு சாப்பிடும்போது ரொம்பவே வந்து அட்டகாசமாக இருக்கு. இந்த சட்னியை நான் ஷூட் பண்ணியிருக்கேன், நாளைக்கு வந்து இது உங்களுக்கு நான் அப்லோட் பண்ணுறேன். ரொம்ப ஈஸியான ஒரு சட்னி அப்படின்னு சொல்லலாம், ரொம்ப டேஸ்டாகவும் இருக்கும், ரொம்ப ஹெல்த்தியானது, ரொம்ப டேஸ்டியானது, குவிக்காக பண்ணக்கூடிய ஒரு டிஃபன். கண்டிப்பாக இந்த கோதுமை ரவை காரப்பொடி கொழுக்கட்டையை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள், சூப்பராக வரும். லஞ்ச் பாக்ஸ்க்கும் தாராளமாக எடுத்துகிட்டு போகலாம், எவ்வளோ நேரம் ஆனாலும் சாஃப்டாகவே இருக்கும். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்ததுன்னு கமெண்ட்ல சொல்லுங்கள். லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட ஷேர் பண்ணுங்கள். புது ரெசிபியோட நாளைக்கு நான் உங்களை மீட் பண்ணுறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.